கால் எடுக்கும் நிலையிலும் உள்ளதனால் நாங்கள் அரசாங்கத்திடமும் அரசியல்வாதிகளிடமும் இதுநாள் வரை 27 இன்று தேதி 11 இதுநாள் வரை அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களை அந்த அடிப்பட்டவரை மீட்டெடுத்து வருமாறு நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இவ்வளவு நாள் இருந்தோம். ஆனால் அப்படி இருந்தும் இது நாள் வரல. அவங்க அரசாங்கம் எங்களுக்கு மீட்டு தரல. அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஒரு துளியளவு கூட அதுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கல. அதனை கண்டித்து இதுக்கு பிறகு இன்னையிலிருந்து அனைத்து காரைக்கால் மாவட்டத்தில் விசைப்படகுகளிலிருந்து கட்டுமரம் முதற்கொண்டு எல்லா படகுகளும் இன்றைய நிலைமைக்கு கரை வந்துருச்சு. இன்னையிலிருந்து தொடர் வேலை நிறுத்தம். அதன் பிறகு இந்த 14ஆம் தேதி வரக்குள்ளே 14ஆம் தேதிக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இந்த 14ஆம் தேதிக்குள்ளே அரசு தலையிட்டு எங்களுக்கு அந்த அடிப்பட்ட மீனவரை இலங்கையிலேருந்து கொண்டு வந்து மேல் சிகிச்சைக்கு தமிழ்நாட்டில் வச்சு நல்ல மருத்துவமனையில் வச்சு பார்க்கணும். இந்த 14ஆம் தேதிக்குள்ளே அவங்க அந்த சிகிச்சை அவங்க கொண்டு வரலனா, கொண்டு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி எங்களை சிலோனில் சுடக்கூடாது. போட்டை பிடிக்கிறாங்க, போட்டை பிடிக்க அது வேறு நடவடிக்கை. ஆனால் போட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை சுடுறாங்க. அதனால் இந்த மீனவரை எங்களுக்கு அங்கேருந்து கொண்டு வந்தாலும் 14ஆம் தேதி கடுமையான ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அது எதனா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து, சிலோன் கவர்மெண்ட் எதிர்த்து கண்டிப்பாக 14ஆம் தேதி பெரிய ஆர்ப்பாட்ட அளவு நடத்துகிறோம். இந்த நடத்துறது காரை மாவட்டம் மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டமும் நாகை மாவட்டமும் ஆதரவு கேட்டு அவங்களோட ஒத்துழைப்போடையே நடத்துகிறாங்க இந்த போராட்டத்தை. அதுக்கும் அது வரலும் எங்களுக்கு இந்த மீனவரை அந்த செந்தமிழ் செல்வன் அடிப்பட்ட ஒரு 3 மீனவர்களையும் அந்த 40 லட்சம் அபதாரம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த அபதாரத்தை நீக்கலைன்னா நாங்கள் கண்டிப்பாக சாலை மறியலில் இறங்க வேண்டியிருக்கும். அடுத்தது ரயில் மறியலில் இறங்க வேண்டியிருக்கும். இது தொடர் போராட்டமாக இருக்கும். அதனால் வரல காரைக்காலில் மீன்பிடி ஆர்பார் இயங்காது. காரைக்கால் மற்றும் டிஆர் பட்டினம், கோட்டுச்சேரி, அக்காம்பேட்டை இந்த ஏரியாவில் உள்ள மீன் மார்க்கெட்டு, எந்த மீன் மார்க்கெட்டும் இயங்காது. எல்லாமே இழுத்து மூடிடுவோம். காரைக்காலுக்கு மீன் வர்த்தகமே வராத அளவுக்கு பண்ணுற அளவுக்கு எங்கள் கிராமங்கள் அத்தனை கிராமங்களும் சேர்ந்து முடிவெடுத்து இன்றைக்கி நாங்கள் அறிவிப்பு கொடுக்குறோம். இந்த அறிவிப்பை ஏற்று கவர்மெண்ட்டு கூடிய விரைவில் எங்களை அந்த அரசாங்கத்திலேருந்து கொண்டு வரணும். அந்த அடிப்பட்டவங்களை ஒருத்தருக்கு கண்ணே தெரியாமல் இருக்குது. இது வரலாங்க பேர் மணிகண்டன் சொல்கிற ஒரு பேருக்கு ஒரு கண்ணு தெரியாமல் இருக்குது. அடுத்தது கால் எடுக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த பையனை சிலோன்லேயே ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையில் வச்சு பார்த்துருந்தா கூட பரவாயில்ல. ஒரு சாதாரண பிரைமரி ஹாஸ்பிட்டலில் கூட கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வன்மையாக கண்டித்து தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். ஒரு டிரைவருக்கு ஓட்டுநருக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ரத்து செய்கிற மாதிரி நம்ம மத்திய அரசாங்கம் இலங்கை அரசுக்கிட்ட பேசி எங்களுக்கு அதை முடிவு பண்ணணும். தெரியாமல் அதாவது நாங்கள் வேணுக்கு நாங்கள் போய் மீன் பிடிக்க போகல. காற்று சூழ்நிலையும் போகிறோம். ஒரு சிலர் நாங்கள் இருக்கிற 1000 போட்டு இருக்கோம். ஏதோ 1-2 போட்டு தவறுப்பட்டதை 1000 போட்டுக்காரவங்களும் பாதிக்கப்படுற மாதிரி இலங்கை அரசாங்கம் பண்ணுது. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை மாற்றி தர்ற மாதிரி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். 3 நபர் அதில் ஒருத்தர் தான் கால் எடுக்கிற கண்டிஷனில் இருக்குது. ஒருத்தர் கண்ணு தெரியாமல் இருக்குது. இன்னொரு பையனுக்கு காலில் சின்ன அடி. அவருக்கு பரவாயில்ல, இப்போதைக்கு பரவாயில்ல. அவர் ஒருத்தர் தான் பரவாயில்ல. ஆனால் மீட்டு வந்தால் அந்த 3 பேரும் மீட்டு வரணும்.